சேலம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உள்பட 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த அரசு பேருந்து அரியானூரை தாண்டி வந்தபோது சூளைமேடு எனும் பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கோவை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் மையத்தடுப்பை தாண்டி எதிர் திசையில் 10க்கும் மேற்பட்டோர் வந்த சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் புத்தூர் பகுதியை சேர்ந்த மணிகண்டன், அவருடைய 5 வயது மகள் நிதிஷா, 11 மாத குழந்தை ஜீவிகா மற்றும் இருசாயி, முருகன், செல்வராஜ், அமுதா என 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த மேகநாதன் உள்பட 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தவிர 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து கொண்டலாம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அரசு பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டு விபத்து எவ்வாறு நேர்ந்தது என விசாரணை நடத்தினர். இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பான நெஞ்சை பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.